உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும்
வெகு தூரமாவே எதுவும் என்னை அணுகுவதில்லை. எதுவும் உங்களை அணுகாது. எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால். கிருபை விலகாது, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலு. எதுவும் உங்களை அணுகாது. எதுவும் என்னை அணுகுவதில்லை. எதுவும் என்னை கிருபை விலகாது. ஆமென். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மனிதர்கள் விலகினாலும், நம்பினோர் கைவிரித்தாலும். மனிதர்கள் விலகினாலும், நம்பினோர் கைவிரித்தாலும். கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. சதலரபரகரபா. கிருபை விலகாது. ஒரு நாளும் உங்களை விட்டு அவருடைய கிருபை விலகாது. அப்பா, உங்கள் கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை உங்களை விட்டு விலகாமலும், அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் உங்கள் மேல் இருக்கும். தேங்க்யூ லார்ட். அப்பா, உங்கள் வார்த்தைக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. மலைகள் விலகி போனாலும் சரி, மனிதர்கள், நாங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள், நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் விலகி போனாலும் சரி, அவங்க உங்களை நீங்கள் நம்பி அவங்க ஏமாற்றினாலும் சரி, கிருபை உங்களை விட்டு விலகாது. இன்னைக்கு ஆண்டவர் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாரு. அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நிலை பெயராது. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தேவைக்கு எந்தெந்த மனிதர்களையோ நோக்கி பார்த்துருப்பீங்க, யார் யாரையோ
கைவிட மாட்டாங்கன்னு நம்பியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், என் கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்றாருல, அவரை நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? அந்த உயர்வு இந்த அண்ட சராசரங்களுமே பார்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உயர்வு உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. எங்கெங்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உயர்வே இல்லைன்னு இருக்கீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், உங்க எல்லாத்துக்கும் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது. அந்த உயர்வு எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த இருக்கிற நிலைமையிலிருந்து அது போறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நீங்க கற்பனை கூட செஞ்சிருக்க முடியாது. இந்த குப்பையில், அதாவது குப்பையில இருந்து அது சிங்காசனத்துக்கு போகுமா? கற்பனையே செய்ய முடியாது. ஏன்னா யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டாங்க, அது தேவை இல்லைன்ட்டாங்க. அதை எடுக்கிறார், எனக்கு வேணும்னு. உங்களை எடுக்கிறாரு. இப்ப நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை எடுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டீர்களோ மனிதர்களால, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க இருக்கிற சபையில, இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் உங்க குடும்பத்தில் எங்க தூக்கி எறியப்பட்டீங்களோ, ஆண்டவர் உங்களை எடுத்து அங்க சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் புக்கை எடுங்களேன். நம்ம மொர்தெகாயை பார்க்குறோம். மொர்தெகாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அரண்மனை வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிறவர். அரண்மனையோடைய வாசற்படியில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த அரண்மனைக்குள்ள அவர் போனதே கிடையாது. மொர்தெகாய் அவருடைய பொண்ணு, அவருடைய அண்ணன் பொண்ணு, இவர் சித்தப்பா, அவங்க எஸ்தர் ராஜாத்தி. அவங்க யார் தெரியுமா? அந்த அரண்மனைக்குள்ள போனவங்க யார் தெரியுமா? வாசற்படியில், அரண்மனையின் வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிறவனுடைய மகள். வசனம் கரெக்ட் ஆகுதுங்களா? அப்ப இவர் யாரு? இவர் அரண்மனையின் வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிற செக்யூரிட்டி. இப்போ ஒரு மால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் மால் இருக்கும்ல, அந்த மிகப்பெரிய மால் இருக்கிற செக்யூரிட்டிக்கு அந்த மாலை எழுதி கொடுத்தால் எப்படி இருக்கும்? என்ன பிரதர் நீங்க கேட்பீங்க, பிரதர் என்ன பிரதர் இதெல்லாம் நடக்குமா? இவ்வளோ பெரிய மாலு, அந்த மாலுக்கு இந்த செக்யூரிட்டிக்கு எழுதி கொடுக்குறாங்களா? அது எப்படிங்க முடியும்? சரி, ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன். அந்த மாலுக்கே மேனேஜர் ஆகுறாங்க. இந்த இவ்வளோ பெரிய மாலுக்கு எங்க செக்யூரிட்டி, அவர் வாசப்படியில் அந்த மாலுக்கு வெளியே, கேட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருந்த ஆளுங்க. அந்த ஆளை கூப்பிட்டு அரண்மனையின் அதிகாரி ஆக்கினார்கள். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், அதே செக்யூரிட்டியோடைய மகள் இது பாருங்க. இந்த செக்யூரிட்டி அரண்மனைக்குள்ளேயே போகாத ஆளு. அவரை வசனம் சொல்லுது, இங்க பாருங்களேன், அவர் என்ன செஞ்சாங்களாம்? எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு 2வதாகவும் 127 நாட்டுக்கு, இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க, அரண்மனையின் வாசப்படியில் உட்கார்ந்து இருந்தவர், செக்யூரிட்டி வேலை பார்த்தவர், காவற்காரன் வேலை பார்த்தவர், அந்த 127 நாடுகளை ஆளுகிற ராஜாவுக்கு அடுத்த ஆளா மாறினாரு. இதுதான் பிரபுக்களோட உட்கார வைக்கிறவரு. என்னது, நீ அரண்மனை வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கிறியா மொர்தெகாய்? நீ அரண்மனையின் வாசற்படியில் உட்காருகிறவன் அல்ல, அந்த அரண்மனையின் சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்காருகிற ஆளாய், ராஜாவுக்கு அடுத்த ஆளாய், 127 நாடுகளுக்கு அடுத்த, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் 2வது ஆளா தூக்கி உட்கார வச்ச கடவுளுங்க நம்ம கடவுள். எஸ்தர் இவராது அரண்மனை வாசப்படியில் செக்யூரிட்டி பொண்ணுக்கு ஒரு லைஃப் வருதுங்க. அடுத்தது சொல்றேன், மால்ல இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்கு சென்னையில், விஆர் மால் இருக்கு. அந்த செக்யூரிட்டி கேட்டுக்கு வெளியே உட்கார்ற செக்யூரிட்டி, வாசற்படி காவல் பார்க்கிறவர் இந்த மொர்தெகாய், அவர் பொண்ணுக்கு அந்த செக்யூரிட்டி, அந்த மால் இருக்குல்ல, அந்த மிகப்பெரிய மால், அந்த மாலோடைய ஓனருக்கு கல்யாணங்க. இதை நினைச்சு பார்க்க முடியுதா உங்களால?
இதை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? என்ன பிரதர், அது எப்படி பிரதர் நடக்கும்? அந்த மாலு, அந்த அரண்மனையை கூட விட்டுடுங்க, 127 நாடுகளின் ராஜாவாகிய அந்த ராஜாவுக்கு, அந்த ராஜாவுடைய அரண்மனையின் செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அந்த காவற்கார வேலையை பார்த்து கொண்டிருக்கிறவனுடைய மகளை அவர் திருமணம் முடிக்கிறார். ராஷாந்தரா, இதை தான் சொன்ன, குப்பையில் இருக்கியா நீ? ராஷாந்தரா, வா, உன்னை என் அரண்மனைக்குள்ள கொண்டு போற, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வருதுங்க. இதுதான் தீர்க்க தரிசனமா சொன்னார். எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. அந்த வாழ்க்கை உங்க எல்லாத்துக்கும் வருது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு உயர்வு வருகிறது, கர்த்தர் கொடுக்கிறாரு. இவங்க வாசற்படியில் உட்கார்ந்தவங்க, மொர்தெகாய் அவர் ராஜாவுக்கு அடுத்த ஆளா மாறுறாரு. இந்த அம்மா வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிற காவற்காரனின் மகள், அவர் அந்த அரண்மனையின் ராஜாவை திருமணம் முடிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. எங்க இருந்து எங்க கற்பனை கூட செய்ய முடியல. ஆண்டவர் உயர்த்தினா இப்படி இருக்குங்க உயர்வு. ஆண்டவர் உயர்த்தினா இப்படி இருக்கும் உயர்வு. நம்ம யோசேப்பை பார்ப்போம். யோசேப்பு சொல்வார்ல, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினச்சிக்கோ. இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். சில நேரம் உயர்வுகள் டிலே ஆகுது இல்லையா? சே, அதை எடுங்க, ஆதியாகமம் எடுங்க. இது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, நான் நல்லது செஞ்சேன், எனக்கு நல்லது செய்யலையே, நம்ம நினைப்போல. வாங்க 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பு நல்லது செய்கிறாரு. அதுக்கு 14வது வசனம் யோசேப்பு சொல்றாரு, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். எல்லாம் சொல்லி அனுப்புகிறாருங்க. ஒருத்தருக்கு நல்லது செய்கிறார். இப்போ எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, பிரதர் நல்லது செஞ்சேன் பிரதர், பதிலுக்கு எனக்கு கெட்டது செஞ்சிட்டாங்க பிரதர். அப்படி செஞ்சாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைங்க. இவர் சொல்லி அமிச்சாரு, பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லி அமிச்சாரு, அவர் மறந்துட்டாரு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் மறக்காம, அது கர்த்தர் தான் அதை மறக்கடிச்சாரு, ஒருவேளை மறக்கடிக்காமல் இருந்திருந்தா இந்த பானபாத்திரக்காரன் வெளியே வந்து அந்த எகிப்து ராஜா கிட்ட சொல்லி, பார்வோன்ட்ட சொல்லி, இவன் எந்த தப்பும் செய்யலையா, இவரை விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? விடுதலையான யோசேப்பு நேராக கிளம்பி எகிப்தை விட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிருப்பார். புரியுதுங்களா? அப்போ அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எவ்வளவு பெரிய நன்மைகள், உலகத்தையே காப்பாற்றப்பட வேண்டிய நன்மைகள்லாம் அது எப்படி நடந்திருக்கும்? இவர் எகிப்தை விட்டு அவங்க தகப்பனை நோக்கி போயிருந்தாருன்னா, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. சில நன்மைகள் டிலே ஆகுதுன்னா நினச்சிக்கோங்க, கர்த்தர் பெருசாக உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சிலது நடக்க வேண்டியது சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் தள்ளி போகுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஒன்றே ஒன்று, ஆண்டவர், நான் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு மாத்திரம் நான் சரியாக பார்த்துக்கிறேன், ஆண்டவருக்கு எனக்கும் உள்ள உறவை பார்த்துக்கிறேன், மற்றதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, அதாவது என் ஆண்டவர் எனக்கு பார்த்துக்குவார். ஒரு நேரம் வந்துச்சு, உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், யோசேப்பை ராஜா அழைப்பித்தார். அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில், அவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிகாரியாக மாறினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவன் ஒரு குற்றவாளி அடுத்த நாள் ராஜாவாக
மாறுகிறார். ஹல்லேலூயா. இது நீங்கள் ராஜாவாக மாறும் நேரம். அந்த காலத்துக்கு காத்து கொண்டிருங்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் ராஜாவாகிற நேரம் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் வரைக்கும் கர்த்தரை என்ஜாய் பண்ணிட்டு கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக இருங்க. அவர் வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருங்க. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. எது உங்களை குழியில் போட்டாலும் சரி, உங்களை வித்து போட்டாலும் சரி, உங்கள் மேலே வீண் பழி போட்டாலும் சரி, உங்களை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, யூத குலத்தையே அழிக்கிறதுக்கு எழும்பி வந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுவதனால ஏசப்பா நல்லா சொல்லிட்டாரு, ஒரு முளத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாதுன்ட்டாரு. நீங்கள் கவலைப்படுறதுனால எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. கர்த்தரை நினச்சிக்கிட்டு அந்த கர்த்தரோடு வாழ பழகுங்க. அவர் வார்த்தைகளோடு வாழ பழகுங்க. அவர் பிரசன்னத்தில் அமர பழகுங்க. அவரை பார்க்க பழகுங்க. அவரை பார்த்து பார்த்து வாழ ஆரம்பிச்சிருங்க. வேற எதையும் பார்க்காதீங்க. சுற்றி இருக்கிற எந்த பிரச்சனைகள் எதையும் நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தரை பார்க்க 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 அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிரம்ப 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 வசனம் சொல்றீங்களா, அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகிறத பார்ப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் உருகும். உங்கள் நேரம் வருங்க. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, குப்பையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் ஒரு உயர்வை வச்சிருக்கிறாரு. அந்த உயர்வை ஒரு நேரத்தில் வச்சிருக்கிறாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உயர்வு இருக்குது பிரியமானவர்களே. எல்லாத்துக்கும் ஒரு உயர்வு இருக்குது. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிர்ணயிச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. நம்ம என்னவா செய்யணும்? நம்மளா போய் இறங்கி ஏதாவது செஞ்சிடலாமா? இல்லை. அவரோட கையை பிடிச்சிக்கோங்க. அவர் அழகாக நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். அப்படி நடக்கும்போது, அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது, அக்கினியில் நடந்தாலும் அந்த அக்கினி நம்ம மேலே பேலன்ஸ் செய்யாது. சிங்க கெபியை கிராஸ் பண்ணுவீங்க, சிங்கம் உங்களை டச் கூட பண்ணாது. நதியை தாண்டி போவீங்க, அவைகள் உங்கள் மேலே புரளவே புரளாது. ஏன்னா நீங்கள் அவர் கரத்தை பிடிச்சிருக்கீங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு போய் அவர் உங்களை எந்த இடத்துல சேர்க்கணுமோ, எந்த உயரத்தில் கொண்டு போய் எந்த கண்மலையின் மேலே உங்களை நிறுத்தணுமோ, உங்கள் கால்களை நிறுத்தணுமோ, அங்கே அவர் கொண்டு போய் உங்களை உயரத்தில் வைக்கிறது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். ஒரு குறைவில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை தாங்க. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. அவரை மட்டும் பார்க்க பழகிக்கோங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மற்றதும் என்னைய பாரு என்னைய பாரு. ஒரு பக்கம் வந்து சொல்லுது கடன் பிரச்சனை, என்ன பாரு என்ன பாரு. தேவைகள் வந்து சொல்லுது என்ன கொஞ்சம் பாரு என்ன கொஞ்சம் பாரு. மொர்தெகாய் அப்படி தான் சொல்லிச்சு, ஏய் அந்த ஆமானுக்கு மட்டும் நீ தலை வணங்கலை, உன் தலையை எடுத்துருவாங்க. என் தலையே போனாலும் பரவாயில்ல, ஆமானுக்கு என் தலையை சாய்க்க மாட்டேன். என் கடவுளை தவிர வேறு எதுக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். யூதர்கள் அப்படி வணங்குறது இல்லை. ஸோ நம்ம எந்த பிரச்சனைக்கு முன்னாடியும், பிசாசின் காரியங்களுக்கு முன்னாடியும் நம்ம தலை வணங்கிடக்கூடாது. எந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. தைரியமாக நிற்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லைன்னு இருக்கும்போது, நீங்கள் எந்த அரண்மனையின் வாசற்படியில் இருக்கிறீங்களோ அந்த அரண்மனையின் சிங்காசனத்தில் உங்களை ஆண்டவர் உட்கார வைப்பார். சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்க அந்த தேசத்திலே, அந்த சிறைச்சாலை எங்கே இருக்குதோ அந்த தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்தபடியாய் உட்கார வைப்பார். கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு அது ரொம்ப வித்தியாசமானது, அது ரொம்ப ஸ்பெஷலானது. வசனம் சொல்லுது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தர் நம்மளை உயர்த்தட்டும். அவர் சரியான இடத்தை உயர்த்துவார். அவர் எதுவுமே தடைப்படாது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு நம்பி
உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை குப்பை மாதிரி, அதை விட கேவலமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதை விட குப்பைன்றதை விட எக்ஸ்ட்ரீம் இல்லை. அவ்வளவு மோசமாக போனாலும் பரவாயில்ல, அப்படி உன் வாழ்க்கை இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ராஜாவா ராஜாத்தியா என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். இல்லை, என் வாழ்க்கை அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு ஆண்டவரே, நான் ரொம்ப பாவம் செஞ்ச ஆண்டவரே, நான் ரொம்ப ஒரு அசிங்கமான ஆள் ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரேனா அதெல்லாம் இல்லை. குப்பையில் இருக்கிறியா? உங்களை சீவி சிங்காரிச்சு பவுடர் அடித்து அழகு பார்க்குற தெய்வம். உங்கள் குழந்தை மோஷன் போயிட்டு அதில் விழுந்து இழுந்து ஏஞ்சிருச்சுன்னா ஐய அப்படின்னு போவீங்களா? என்ன செய்வீங்க? நீங்கள் போய் அந்த குழந்தைய தூக்கி அதுக்கு தண்ணியை ஊற்றி அதை ஃபுல்லாக கழுவி அதுக்கு பவுடர் அடித்து தூக்கி கையில் வச்சுக்குவீங்களே, அதுதான் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ராஷாந்தரா பலாட்டிரி கரா ரியாட்டரா தரா ரியாந்திரி மனரா சாந்தரா. உயர்வு, கர்த்தரால் வருகிற உயர்வை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தரால் வருகிற உயர்வு. அந்த உயர்வு எப்படி இருக்குன்னா, செக்யூரிட்டி வேலை பார்க்குறவன், அந்த மாலுக்கு உள்ளே இல்லாமல் கேட்டுக்கு வெளியே இருக்கிறவன் பொண்ணுக்கு அந்த மாலோடைய ஓனருக்கும் கல்யாணம்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட உயர்வு. அந்த மாலுக்கு வெளியே செக்யூரிட்டி கேட்டுக்கு வெளியே இருக்கிற செக்யூரிட்டிக்கு அந்த மாலுக்கு சொந்தக்காரனாகிற உயர்வு, அப்படிப்பட்ட உயர்வு உங்களுக்கு வருகிறது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உயர்வை அனுபவிக்க போகிறீங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான் இந்த உயர்வுக்கு உங்களை கொண்டு போகும். அதை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். தேவனோடு உறவு இல்லாமல் ஒரு உயர்வில் போயிடலாம். தேவனோக்கு எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் எதையும் சாதிச்சிடலான்னு மட்டும் கனவு கண்டிடாதீங்க. வேதத்தில் எவ்வளவு நேரம் உட்காருவீங்களோ, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது 1000 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வேதத்தை எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம கடவுள் யாருன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத போதிக்கிறது இந்த வேத புத்தகம்தான். இந்த வேத புத்தகத்தில் இப்போ ஒரு மனுஷன்ட்ட நல்லா பழக அவரை தெரிஞ்சுக்குவீங்களே, அந்த மாதிரி இந்த வேத புத்தகத்தை நீங்கள் தியானிக்க நம்ம கடவுள் யாருன்றது நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு இந்த வேதம் போதிக்கும். அப்போ தான் நம்ம பார்வை மாறும், நம்ம வாழ்க்கை மாறும். இருக்கிற நிலை, அந்த நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்தப்படுவோம். யோசேப்புக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்தது, மொர்தெகாய்க்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்தது. அந்த உறவு அவங்கள தைரியமாக நிற்க வைத்தது, பேச வைத்தது. தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுக்கும் ஒரு கடவுளுக்கும் ஒரு உறவு இருந்தது. அந்த உறவு அவங்கள தைரியமாய் நிற்க வைத்தது. நீங்கள் தைரியமாக நிற்கணும்னா கடவுளோட உள்ள உறவு தான் உங்களை தைரியமாக நிற்க வைக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ராஷாந்தரா லியாத்தரா பராஷாதரா செக்கிரியா மால்பரா ஷதருதுரு ரியாட்டெலி மனரா துரா பரா சேனிரியா லாக்காரா சாந்தரா மனரா. ஆண்டவரே, நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. உங்களோட வாழ்க்கை எல்லாம் மாறுதுங்க, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதாவது இப்படி தான் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களா, அது அப்படி நடக்க போகிறது இல்லை. சிலதை குறித்து இது இப்படி தான் நடந்துடும் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களா, அது அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படி நடக்க போகிறதே கிடையாது. அதுக்கு ஆண்டவர் நிர்ணயித்த மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்குள்ளே போட்டு உங்கள் மண்டையை ரொம்ப குழப்பிக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதுலேயே ரொம்ப சிந்திக்காதீங்க, அந்த பிரச்சனையிலேயே போட்டு உருண்டு பெறலாதீங்க. அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதை மீறி ஒரு இன்ச்சு கூட நடக்காது. ராஷாதரா லாதரா மனரா திரி கரு சாந்தரா பாலா ஏல்பெரியாந்தரா சகரா டிரியா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்போட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you.
நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.